அனைவருக்கும் வணக்கம். ஜெகநாதன் கேடிவி ஸ்கூல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் உயர்கல்வி அட்மிஷனோட வேலை வாய்ப்பு தகவலாம் பார்த்துட்ருக்குறோம். அந்த வரிசையில் இந்த வீடியோ டிஎன்இ அண்ணாமலை யூனிவர்சிட்டி கவுன்சிலிங் லாஸ்ட்டு ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. இன்றைக்கி அதாவது செப்டம்பர் 12 அங்கே யாருக்கு என்ன நடக்குது, யாரெல்லாம் அட்டன் பண்ணிகிட்ருக்குறாங்க அப்படிங்கிற விளக்கத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தகவலெல்லாம் ஷேரை லைக் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை ஆன் பண்ணி வைங்க, இந்த அப்டேட்லாம் உடனே பண்ணி தெரிஞ்சுக்கிறதுக்கு. அஃபிஷியல் வெப்சைட்டில் பார்த்தோம்னா இதுக்கு லேட்டஸ்ட் அப்டேட்டுங்கிறது இந்த கீழே உள்ளதான் கொடுத்துருக்கு. அதாவது 7.5% கோட்டாவுக்கு இன்றைக்கி, அதாவது இன்றைக்கின்னா செப்டம்பர் 12 நடக்கிறதா கால் லெட்டர்லாம் வந்திருக்குன்னு சொல்லி நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணிட்டாங்க. அந்த லெட்டரை நம்ம கோத்ரூ பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி இந்த வெப்சைட்டில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இதுதான் இந்த 7.5% டென்டேட்டிவ் சீட் மேட்ரிக்ஸு. அதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நீங்கள் சீட் மேட்ரிக்ஸை செக் பண்ணி பாருங்கள், தெரிஞ்சுக்கலாம் எவ்வளோ சீட்ஸு, காலேஜ் அண்ட் கோர்ஸ் வைஸு, காலேஜ் வைஸு, அந்த கம்யூனிட்டி வைஸும் சீட் எவ்வளோ இருக்குன்னு தெரிஞ்சிருக்கோம். அதையும் பார்த்துருப்பீங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற விஷயம் இந்த 7.5% எப்படி கூப்பிட்ருக்காங்கன்னு பார்ப்போம். இதுதான் அந்த கால் லெட்டர், அதாவது ஃபைனல் அட்மிஷன் லெட்டர் அப்படின்ற மாதிரி இதில் சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஃபைனல் அட்மிஷன் லெட்டருக்குன்னா யாருக்கு இந்த எப்படி இருக்கும் அப்படின்றத இதில் இப்போ செக் பண்ணி பாருங்கள். கேண்டிடேட் பேர் இருக்குது, அப்ளிகேஷன் நம்பரு, அப்புறம் கேட்டகரி 7.5%, என்றைக்கு வர சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி 12/9 காலையில் 9 மணிக்கு சொல்லியிருக்கு. ஃபீஸ் ஸ்டேட்டஸ் சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? யூ ஹேவ் பின் அலாட்டட் த ஃபாலோயிங் கோர்ஸ் அண்ட் காலேஜ் பேஸ்ட் ஆன் யுவர் ப்ரிஃபரன்ஸ் ரேங்க் அண்ட் கம்யூனிட்டி. உங்களுடைய மார்க்கை வச்சு, உங்களோட கம்யூனிட்டி ரேங்கை வச்சு இந்த காலேஜ் அலாட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிடெக் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் கோர்ஸு என்ன காலேஜ், ஏஇசி அண்ட் ஆர்ஐ கோயம்புத்தூரில் உங்களுக்கு அலாட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து அட்மிஷன் லெட்டரு. ஸோ எடுத்துக்கிட்டு இவங்க 12 போயிருக்காங்க. இதுதான் இன்றைக்கி நடந்துகிட்ருக்குதுங்க. டாக்குமெண்ட் பி சப்மிட்டட் அட் யுவர் காலேஜ். இந்த காலேஜில் போய்ட்டு என்ன காலேஜில் சேர்றீங்களோ அங்கே போய்ட்டு இந்த டாக்குமெண்ட் இது மாதிரி கொடுக்கணும். காப்பி ஆஃப் யுவர் ஃபைனல் அட்மிஷன் லெட்டர், இந்த லெட்டரு, அப்புறம் +2 மார்க் ஷீட்டு, அடுத்து போனஃபைட் சர்டிஃபிகேட்டு ரொம்ப முக்கியம். அப்புறம் எனி அதர் டெபிசிட் டாக்குமெண்ட்ஸ், ஏதாவது நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணாமல் இருந்திருந்தால் அந்த டீட்டெயிலு, ஒரு ஃபஸ்ட்டு கிராஸ் சர்டிஃபிகேட் எலிஜிபிளாக இருந்தால், அடுத்து கவுன்சிலிங் அட்மிஷன் ஃபீஸ் ரெசிப்ட் ரொம்ப முக்கியம். ஃபீஸு பே பண்ணது, செமஸ்டர் ஃபீஸ் பே பண்ணது, ஓகேங்களா? இந்த டீட்டெயிலு இது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நீங்கள் 12 அங்கே போயிருக்கணும். இப்போ ப்ராசஸிங் நடந்துகிட்ருக்கு. ஸோ இது யார் அனுப்பிச்சிருக்காங்கன்னா டிஎன்ஐயு டீன் ஆஃபீஸில் வந்து அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ இதுதான் இண்டிவிஜுவல் கேண்டிடேட்ஸுக்கு வந்திருக்கு. ஸோ இன்றைக்கி 7.5% கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு அந்த கேட்டகரிக்கு கிட்டத்தட்ட இது வந்து ஃபைனல்னு சொல்லலாம். ஃபைனல் வேக்கன்சி ஃபில் பண்ணுறதுக்கான கவுன்சிலிங்னு கூப்பிட்ருக்காங்க. ஸோ இதுலேயும் வேக்கன்சி இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னா மேபி அடுத்த ரவுண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது, வரலாம். ஸோ ஃபில் பண்ணுற வரைக்கும் கவுன்சிலிங் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொடர்ந்து பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணுவீங்க. தேங்க்யூ.